Hey guys, long time no see. So இன்னைக்கு நம்ம கிட்ட Samsung ஓட A சீரிஸ்ல இருந்து A54 5G நம்ம கிட்ட இருக்கு. So இன்னைக்கு இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணி பார்த்தா என் பேர் நிதிஷ், நீங்க பார்த்துட்டு Fewtech Tamil. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். Big thanks to sponsors Samsung Smart Plaza Karur by MAYURI Electronics Private Limited. நம்ம Samsung Smart Plaza ஓட லொகேஷன் எங்கக்குன்னு பார்த்தோம்னா LGB Petrol Bunk ஆப்போசிட்ல தான் இவங்களோட லொகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஒரு Samsung ஹோம் அப்ளையன்சஸ் லைக் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மைக்ரோவேவ் ஓவன் எது நீங்கள் வாங்குறதாலுமே Samsung Smart Plaza விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டரான ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு ஆஃபர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட எல்லா விதமான மொபைல்ஸ் அண்ட் ஆக்சரிஸுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. டிவிஸ்னு வரும்போது 32 இன்ச்சிலேருந்து 65 இன்ச் வரைக்குமே லைவ் டேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஃபோட்டோ ஃப்ரேம் டிவி இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 75 அண்ட் 85 இன்ச் டிவி இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரிட்ஜஸ்னு வரும்போது சிங்கிள் டோர் அண்ட் 2 டோர் எல்லா சைஸ்லையுமே இவங்ககிட்ட ஃப்ரிட்ஜஸ் அவைலபிளாக இருக்குது. வாஷிங் மிஷின் வரும்போது ஃப்ரண்ட் லோடர் அண்ட் டாப் லோடர் வாஷிங் மிஷின்ஸ் எல்லா விதமான ப்ரைஸ் ரேஞ்சும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்க்ளூடிங் ஏசிஸ் எல்லா விதமான டன் ஆஃப் ஏசிஸும் இவங்ககிட்ட இருக்குது. மொபைல்ஸ்னு வரும்போது எல்லா விதமான லோ எண்ட் மாடல்ஸும் ஹை எண்ட் மாடல்ஸ் எல்லா விதமான மொபைல்ஸுக்கும் லைவ் டேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் கேலக்ஸி வாட்ச் சீரிஸ், ஃப்ளிப் அண்ட் ஃபோல்ட் சீரிஸ்க்குமே இவங்ககிட்ட லைவ் டேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேபோட S8 சீரிஸ் எல்லாத்துக்குமே இவங்ககிட்ட லைவ் டேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் ரேஞ்சுமே எல்லா விதமான ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதாலுமே Samsung Smart Plaza விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஸ்லிம்மான ஒயிட் கலர் பாக்ஸில் இல்லை சார்ஜரும் கிடையாது. ஓகே, டாப்பில் Galaxy A54 5G. ஸோ சென்டரில் ஃபோட்டோ, கீழே சாம்சங் பிராண்டிங். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு Galaxy A54 5G மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாக்ஸ் பேக் சைடு பார்த்தோம்னா சூப்பர் AMOLED பேனல், 50 மெகாபிக்சல் OS கேமரா, அப்புறம் IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். இது போக கீழே பாக்ஸ் கலர்ஸ். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் லிட் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு டாப்பில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் நம்மளுக்கு சாம்சங் பிராண்டிங் போட்டு இதுலேயே சிம் பின் அண்ட் இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு டைப் சி கேபிள் அண்ட் புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் எடுத்து நம்ம ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் எடுத்தோடனே கையில் பிடிக்க இன்னன் ஃபீல் சூப்பராக இருக்குது. அண்ட் கலர் வேரியன்ட் வைஸ் பார்க்கும்போது ஸோ நம்மகிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு கைஸ். ஸோ ஒயிட் கலர் பார்த்தோம்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. இது போக நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் பில்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஃபிங்கர் மெஜர்ஸ் நல்லாவே பிக்கப் பண்ணுது. ஓகே, கையில் பிடிக்க இன்னன் ஃபீல் பார்த்தோம்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளேன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கில் AMOLED பேனலை பற்றி சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே சூப்பராக இருக்கும். இருந்தால் நம்ம கடமைக்கு இங்கே சொல்லி தான் ஆகணும். ஓகே, இந்த ஃபோன் டிஸ்பிளே வரும்போது நம்மளுக்கு ரெகுலராக கொடுக்குற டார்க் மோடெலாம் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ்னு வரும்போது 1000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. இது போக நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், தேவைப்பட்ட 60க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 90 கொடுத்துருக்கலாம். ஸோ மீடியமாக ஸ்மூத்தாக இருந்திருக்கும். ஓகே, அது என் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, இது போக நம்மளுக்கு HDR சர்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைம்ஸ் எதுவும் இருந்தாலுமே நீங்கள் HDR வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது நல்லா சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். இது போக கலர்ஸ், டெம்பரேச்சர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷன் வரும்போது நம்மளுக்கு 82% கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ்பிரேஷன் பார்த்தோம்னா 19.5:9. ஓகே, இங்கே பார்த்தோம்னா 403 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் வரும்போது டிஸ்பிளே எந்த குறையும் இல்லை, சூப்பரான டிஸ்பிளே தாங்க இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனோட பில்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே சைட்ஸில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே கார்னியோட கோரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ சைட்ஸில் பார்த்தோம்னா ரொம்ப பாக்ஸியான லுக்கில் இல்லாமல் கொஞ்சம் கேவின ஃபினிஷில் கையில் பிடிக்க ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 202 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பார்த்தோம்னா 8.2 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா மாடல் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேமரா பம்ப்லாம் வெளியே வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இங்கே நம்மளுக்கு ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் ஸ்பீக்கர், பிரைமரி மைக், அப்புறம் நம்மளுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் கிடைக்கல. ஸோ சின்ன டிஸ்அட்வான்டேஜ். லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. இதே நம்ம டாப்பில் பார்த்தோம்னா செகண்ட் ரிமேக் அப்புறம் நம்மளுக்கு சிம்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ட்ரே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, அனதர் ஃபீச்சர் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு IP67க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு நீங்கள் 30 மினிட் டெப்த்தில் போட்டிங்கன்னா வரைக்கும் ஃபோன் எதுவும் ஆகாது. இங்கே நம்மளுக்கு ஹைப்ரிட் சிம்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெனு கார்டு தான் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ். கலர் வேரியன்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு கிராஃபைட், லைம், அப்புறம் வயலட்டுக்குள்ள 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் ஆப்ஷன். ஓகே, மற்றபடி இந்த ஃபோன் பில்டுன்னு பார்த்தோம்னா சூப்பரான பில்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கார்னியோட கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ பில்டு பார்த்தோம்னா நல்லா சாலிடான பில்ட் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்னு வரும்போது இங்கே மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா 8 128க்கான ஆப்ஷன், இன்னொன்று 8 256க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஓகே, இங்கே நம்மளுக்கு 8 128 ஆப்ஷன் இருக்குது. அந்த 128 ஜிபியில் 103 ஜிபி இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தோம்னா 4 GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு 4 GB அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூ இருக்காது. ஸோ தாராளமாக ஸ்டோரேஜ் நல்லா ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூ இருக்காது இந்த ஃபோனில். ஸோ ஹியர் கம்ஸ் த மெயின் பாயிண்ட், ப்ராசஸர். இந்த ஃபோனை ப்ராசஸர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே 5 nm பில்ட் பண்ண எக்ஸினோஸோட 1380 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 770G அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்மளுக்கு இங்கே 1 UI வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 ரன் ஆகிட்டு இருக்குது. ஜிபியூன்னு பார்க்கும்போது Mali G68 MP5 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெய்லி டாஸ்க்னு வரும்போது எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். கேமிங் வைஸும் பார்த்தோம்னா நல்லாவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ ப்ராசஸர் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 770G அளவுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. அடுத்ததாக கேமராஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது f1.8 ஆப்சரோட. செகண்டரி ஒரு 12 மெகாபிக்சல் சென்சர், 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூடாக வரக்கூடிய ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் f2.2 ஆப்சரோட. கடைசியாக ஒரு மூணாவது ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் f2.4 ஆப்சரோட. இதே நம்ம ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த பஞ்சோலுக்குள்ள ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க f2.2 ஆப்சரோட. ஓகே, உங்களுக்கு கேமரா சம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபோட்டோ மோடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அல்ட்ரா வைட் சென்சர், இப்போது ஃபோட்டோ மோடில் நம்மளால் 10x ஆப்ஷன்ஸ் வரைக்கும் ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் 4K 30 fps வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு கேமரா சம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு கேமராலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ண நல்லா பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது போக மோடில் பார்த்தோம்னா சூப்பர் ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லாப்ஸ் இது எல்லா மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கேமரா சம்ஸ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பேட்டரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணல. சின்ன டிஸ்அட்வான்டேஜ் விஷயம் தான், சின்னதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் விஷயம் தான். ஓகே, இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணுற சார்ஜிங் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 25 வாட் வரைக்கும் இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணும். பட் நம்மளுக்கு இந்த சார்ஜர் பார்த்தோம்னா செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். இதோட ப்ரைஸிங் பார்த்தோம்னா எபோவ் 1000க்கு மேலே இருக்கலாம். ஓகே, 25 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். பட் இருந்தாலுமே சார்ஜிங் ஸ்பீடுன்னு வரும்போது, டைமிங் வரும்போது அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்டரி லைஃப் பார்த்தோம்னா ஈஸியாக ஒரு 1.5 days கிலோ நல்லா தாங்கும் கைஸ். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா 8 128 39,990 செல் பண்ணுறாங்க. அண்ட் 8 256 பார்த்தோம்னா 40,999 ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் இந்த அப் ஆர் டவுன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைனலி ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம்னா இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தா? ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங். ஸோ டிஸ்பிளே ஆரம்பிச்சோன்னா டிஸ்பிளே சூப்பர், எந்த குறையும் இல்லை. பில்டும் சூப்பர், எந்த குறையும் இல்லை. ஸ்டோரேஜ் ஸோ இது நோ ப்ராப்ளம். ப்ராசஸர் இங்கே நம்மளுக்கு ப்ராசஸர் பார்த்தோம்னா எக்ஸினோஸோட சாம்சங்கோட அவங்களோட ஓன் ப்ராசஸர் 5 nm பில்ட் பண்ண 1380 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 770G அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்லாம் ரிவ்யூ ஸ்கோர் வச்சு செக் பண்ணி பார்த்ததில் ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுற சான்ஸ் அதை டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000 கிட்ட. கேமராஸ் ஓகே குட், பேட்டரி லைஃப் குட். ஓகே கைஸ், ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸிங் ஒரு 35க்குள்ளே வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மற்றபடி இந்த ஃபோன் பார்த்தோம்னா டோட்டலி குட். ஸோ எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.